போலி வாக்காளரை நீக்கிறதா கூட இருக்கலாம் இல்லை சார்? போலி வாக்காளர் யார்? இறந்தவங்க, இந்த மாதிரி புலம்பெயர் நீங்கள் கதையெல்லாம் சொல்ல முடியாது, காதில் பூவெல்லாம் சுற்ற முடியாது. நீங்கள் இறந்து போன ஓட்டெல்லாம் போய் வாக்குச்சாவடி போட முடியாது, உங்களுடைய படம் ஒட்டப்பட்டு. இதெல்லாம் நானும் வேறு குறைய ஒரு 10 முறை வாக்குச்சாவடிக்கு போயிருக்கேன். இல்லை, ஒவ்வொருவருடைய புகைப்படம் இருக்கு. எங்க கள்ள ஓட்டுகள் எப்படி சார்? கள்ள சரியான கேள்வி. நான் இந்த ஜனவரியில் ஈரோடு இடைத்தேர்தலில் நான் ஒரு வேட்பாளர். ஈரோடு இடைத்தேர்தலில் நான் ஒரு வேட்பாளர், சுயேட்சை வேட்பாளர். தேர்தலில் வாக்கு கேட்டேன். அப்போது 4 மணி வரை, அப்போ திமுக நாம் தமிழர் 2 தான் இருந்தது. வேறு எந்த கட்சியும் அங்கே போட்டியிடலை. அதிமுக போட்டி போடலை. அப்போது 3 மணிக்கே நாம் தமிழர்கள் பேரம் பேசப்பட்டு கிளம்பி போயிட்டான். 1 லட்ச ரூபா வாங்கிட்டு போயிட்டான். நான் இருந்த ஒரு பள்ளிக்கூடத்தில். போன பிறகு அங்கே எதிர்ப்பாரே இல்லை. அப்போ சுயேட்சைகள் அவனும் கிளம்பி போயிட்டான். அப்போ என்ன பண்ணாங்கன்னா, அரசு அதிகாரிகளின் ஒத்துழைப்போடு யார் யார் நீங்கள் ஒவ்வொரு ஓட்டு போடும்போது டிக் பண்ணிகிட்டே வந்தான். டிக் பண்ணாத ஆள் வரல. அவர்கள் வந்து விட்டதாக அதிகாரிகள் ஒத்துழைப்போடு திமுக என்ன பண்ணிட்டான், பட்டன் அமைச்சிட்டே இருக்கிறான். ஒவ்வொருத்தர் 100 ஓட்டு போட்டான். இதை யார் தடுப்பது? அதிகாரி வேடிக்கை பார்த்துட்டு உட்காந்துருக்கான். அதிகாரி, யாரை ஏமாற்றுகிறீர்கள்? நீங்கள் அக்ராவரம் ஒரு தொகுதி, பறக்கும் படை நிற்குது, பறக்காத படை நிற்குது. மக்கள் வந்து அந்த பேசலிப்பை காமிச்சிட்டு 500 ரூபா வாங்கிட்டு போயிட்டே இருக்கான். 500 ரூபா வாங்கிட்டு போயிட்டே இருக்கான். பறக்கும் படை எங்கே நிற்குது? பார்த்துட்டே நிற்குது, பறக்காமல் நிற்குது பறக்கும் படை. அப்போது இந்த காரில் என்ன கொடி பறக்குது? திமுக கொடி பறக்குது. மட்டன்னு கதறி சட்டை, கையில் காதில் மோதிரம் கீதரம், ஒரு 100 ரூபான்னு உடம்புல போட்டிருக்கான். அண்டர்வருக்கு கீழே தான் போடலை. அத்தனை பெரிய ஒப்பந்தக்காரன், எல்லாம் பெரிய கான்ட்ராக்டர், பெட்டியில் கட்டு வச்சு எல்லாத்தையும் பணம் கொடுத்துட்டே இருக்கான். இதில் எங்கே போய் ஜனநாயகத்தை யார் காப்பாற்றுவது?